தற்போது ஒரு அண்மை செய்தி. டிசம்பர் 27 அமித்ஷா தமிழக வருகையின் போது காங்கிரஸ் போராட்டம் நடத்தும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வப்பிரந்தகை தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவின் சர்ச்சை கருத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என்றும் செல்வப்பிரந்தகை தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தனது தலைமையில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டமும் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். டிசம்பர் 27 காங்கிரஸ் போராட்டம் நடத்தும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வப்பிரந்தகை தெரிவித்துள்ளதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அம்பேத்கர் குறித்து அமித்ஷாவின் சர்ச்சை கருத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வப்பிரந்தகை தெரிவித்துள்ளார். தற்போது அவர் தொலைபேசி வாயிலாக நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் திரு செல்வப்பிரந்தகை. தற்பொழுது அமித்ஷாவின் வருகையின் போது காங்கிரஸ் போராட்டம் நடத்த என்று தெரிவித்துள்ளீர்கள். இந்த போராட்டத்திற்கு காங்கிரசினுடைய இந்த அமித்ஷாவுடைய பேச்சு ஒரு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய சூழலில் அரசியலில் இது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தும். இது குறித்தான உங்கள் பார்வை? ஆர்எஸ்எஸும் பாஜக தலைவர்களும் தொடர்ந்து அம்பேத்கரையும் அம்பேத்கருடைய வழித்தோன்றல்களாகிய பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்களை தொடர்ந்து நேரடியாகவும் மறைமுகமும் தாக்கி வருகிறார்கள். கிண்டல், ஏளனம், கேலி இது வாடிக்கையாக இருக்கிறது. அதனுடைய உச்சபட்சம்தான் இந்த தேசத்தின் உள்துறை அமைச்சராக இருக்கிற திரு அமித்ஷா அவர்கள் அவையிலேயே, நாடாளுமன்றத்திலேயே நீங்கள் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்லுவதை விட பகவானை சொன்னால் மோட்சம் கிடைக்கும் என்பது போல் அவர் கருத்து அமைந்திருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்க தகுந்தது. தேசம் முழுவதும், நாடு முழுவதும் அவருக்கு எதிரான கருப்பு கொடி போராட்டத்தில் ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஈடுபட்டு வந்தார்கள். தற்போது அவர் தமிழ்நாட்டுக்கு வரவிருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக தன்னுடைய எதிர்ப்பை காட்டுகின்ற வகையில் அமித்ஷா வரும்பொழுது என்னுடைய தலைமையில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று நாங்கள் அறிவிப்பு செய்திருக்கிறோம். இதில் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க நினைக்கின்ற சக்திகள், ஜனநாயகத்தின் மீது தன்னுடைய கடமையை ஆற்ற வேண்டும், ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற போராடும் சக்திகள் எல்லாம் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். ஆகவே தொடர்ந்து இவ்வளவு தைரியமாக, துணிச்சலாக இந்த தேசத்தினுடைய விளிம்புநிலை மக்களின் முகமாகவும் குரலாகவும் இருக்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி இப்படி பேசுவது எந்த அளவிற்கு அவர்கள் இந்த தேசத்தை வழிநடத்துகிறார்கள் என்பதை காட்டுகிறது. ஆகவே இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது. இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். இதுவரை ஒரு வருத்தம் கூட அமித்ஷா அவர்களோ பிரதமர் அவர்களோ தெரிவிக்கவில்லை. இதற்கு நியாயத்தை தொடர்ந்து கற்பித்து வருகிறார்கள். அவர்கள் பேசியதை சரி என்று அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். இங்க தமிழ்நாட்டின் தலைவர் பாஜகவை சார்ந்தவர்கள் கூட இது தவறு என்று யாரும் இதுவரை ஒப்புக்கொள்ளவில்லை. அப்படி என்றால் அம்பேத்கரை பற்றி அவர் பேசிய அவதூறுகளும் அவர் சொன்ன கருத்துக்களும் ஏற்புடையதா என்பதை தமிழ்நாட்டு பாஜக தலைவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். தொலைபேசி வாயிலாக உங்களுடைய இந்த போராட்டம் குறித்தான தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு செல்வப்பிரந்தகை.